ஓகே, தமிழ் சுருக்கெழுத்தோட டெமோ கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அதில் என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நேர்கோடு, கொக்கி குறிகள், வளைவு குறிகள். வளைவு குறினா என்னென்னா எப்போவுமே வளைஞ்சிருக்கும். அது எந்த வாட்டத்தில் வேணால் வளைஞ்சிருக்கலாம். இதை தான் நம்ம வளைவு குறிகள், வளைவு ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். கொக்கி அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கொக்கி மாதிரி வரும், அதை தான் நம்ம கொக்கி குறிகள்னு சொல்கிறோம். நேர்குறின்றது எந்த வாட்டத்தில் வேணால் இருக்கலாம், நேராக இருக்கும், அதுதான் நேர்கோடு. இதுக்கு மொத்தம் 3 பிளேசஸ் இருக்குது, 3 இடம் இருக்குது. முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம். இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கீழ் லைன் தான் கணக்கு, நமக்கு மேல் லைனுக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கோட்டுக்கு அபோவில் இருக்கா, இப்போ இது முதல் இடம். இந்த கோட்டில் இருக்கா, அப்போ இது 2ஆம் இடம். இந்த கோட்டிலே கிராஸ் ஆன மாரி இருக்கா, அப்போ இது 3ஆம் இடம். இதில் மெல்லிய அழுந்தியன் 2 இருக்குது. இப்படி லைட்டாக போட்டால் அது மெல்லிய, அதையே அழுத்தி போட்டால் அழுந்திய. இது நம்ம ஒரு லெட்டராக படிப்போம், இதை ஒரு லெட்டராக படிப்போம். அதனால் மெல்லிய அழுந்தியன்றது நம்ம எழுதக்குள்ளேயே நல்லா பார்த்து எழுதிக்கணும். நான் எக்ஸாம்பிள்ஸுக்கு இங்கே கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக 28 இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷில் தமிழில் எப்படி காங்க சா இருக்கோ அது போல் மொத்தம் இந்த 28 வச்சு தான் நமக்கு மொத்தமாகவே இந்த தமிழ் சுருக்கெழுத்தையே கவர் பண்ணுறோம். பா லைட்டு, பா இந்த மாதிரி புள்ளி இருந்துச்சுன்னா பா 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 சவுண்டில் வரும். இது பா சவுண்டில் வரும். டா டா, இது டா சவுண்டில் வரும். டிஏ டா சவுண்டில் வரும், டிக்கா போடணும். சா ஜா கா, இது கா சவுண்டில் வரும். இது கா கா. ஓகேங்களா? கங்கை, இதுக்கு எக்ஸாம்பிள் கங்கை அப்படின்னு வந்துச்சுன்னா இது கா சவுண்டில் வரும். அதுவே கானா கமல் அப்படின்னா கா சவுண்டில் வரும். கங்கை அப்படின்னா கா சவுண்டில் வரும். தா, இது தா, சாரி, தா தான்றது லைட்டு, தா அழுந்தி வரும். தா நா, இங்கு, இது 3 சுழி நா, இது யா. ஓகே, இதெல்லாம் ஹூக்குடு ஸ்ட்ரோக்கு. ஊக்குடு மீன்ஸ் கொக்கி குறிகள். இதெல்லாம் டார்க்கன் ஸ்ட்ரோக்கு, அழுந்திய. இதெல்லாம் மெல்லிய. ஓகே, இது மொத்தமாக இளநிலை, முதுநிலை, உயர்நிலைன்னு சொல்லிட்டு ஜூனியர், சீனியர், ஹை ஸ்பீட்னு 3 லெவல் இருக்குது. நம்ம பிப்ரவரி மந்த்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட லோ ஃபீஸ் தான், குட் கோச்சிங், இண்டிவிஜுவல் கிளாஸஸ். எல்லாருக்குமே தனித்தனியாக கிளாஸ் எடுத்து தனித்தனியாக டவுட்ஸ் கேட்டு தனித்தனியாக கிளியர் பண்ணுறோம். சீக்கிரமாக விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.